ஆள் நிக்கிறது கூட தெரியாம இப்படி மோத வரைய யார் தம்பி நீ? எது நான் தம்பியா? வேட்டி சட்டை கட்டி துண்டொன்னு போட்டிருந்தா நீ அண்ணன், நான் தம்பியா? நீ யாரு? சின்ன கவுண்டர் கேள்விப்பட்டிருக்கியா? அது என்ன போய் கேள்விப்படுறது? கேசட்டே பைக்குள்ள வச்சிருக்கேன். கேசட்டா? இந்த ஊர்லயே சின்ன கவுண்டர் நான் தான். கொடை பார்க்கும் போதே தெரியுது. இந்தியாவிலே இப்படி ஓட்ட கூட முடிச்சு நீ தான், வேற யாரும் இல்ல. ஆளு ஊருக்கு புதுசு இருக்கு. எங்க வந்தீங்க? இந்த ஊர்ல ஒரு வீடியோ கடை வைக்கலான்னு வந்தனுங்க. இது டிவியா? பின்ன வீடியா? ஒரே வெயிலா இல்லீங்க? நம்ம தோப்புல ஒரு இளநீ சாப்பிடுறது. இது நம்ம தோப்புங்களா? ஏன் தோப்புங்க? தோப்புல எத்தனை மரம் இருக்குங்க? அது கணக்கு இல்லங்க. ஆமாங்க. சரி சரி. இந்த நேரம் பார்த்து இந்த வேலைக்காரன் எங்கேயோ போச்சு. அந்த நாய்ங்க எல்லாம் இந்த நேரம் பார்த்தானுங்க இருக்காது. நமக்கு எப்ப தேவையோ அப்ப இருக்க மாட்டானுங்க. எங்க உங்களுக்கு மரம் ஏற தெரியுமா? என்னங்க நீங்க இப்படி கேட்டீங்க? நான் டவுன்ல இருந்து வர்றேங்க. எனக்கு எப்படிங்க மரம் ஏற தெரியும்? ஏன் உங்களுக்கு மரம் ஏற தெரியாதா? நான் ஏறுவேங்க. இன்னைக்குன்னு பாருங்க, நான் டிராயர் போடுறேன். மத்த நேரம் எல்லாம் போடுவீங்களா? வெள்ளிக்கிழமை போடுவேன். இது ஏன் நேரங்க? நான் வர்ற நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள டிராயர் போடாம வாங்க. அப்படியே இருக்கட்டும். இளநிய பாத்தீங்களா? எங்க ஒண்ணு வெட்டுட்டுங்களா, ரெண்டு வெட்டுட்டுங்களா? அதுல என்ன கஞ்சம் தானா? எல்லாத்தையும் வெட்டுங்க. எங்க ஊருக்குள்ள நான் முத நுழைஞ்ச உடனே இப்படி ஒரு பெரிய மனுஷன் சிநேகிதம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன். எப்படிங்க ஏறுறது? இப்படி ஏறுங்க. அப்படிதான். இப்படிங்களா? ஆமா. அப்படிதான். தூக்குங்க. அப்படிதான். அதே மாதிரிதான். இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. அப்படிதான். ஏறுங்க ஏறுங்க. அப்படிதான் போடுங்க. இழிச்ச வாய. போடுங்க. காய் நல்ல காயா இருக்கும் போல இருக்குங்க. ஆமா, நல்ல காய் தான். அதே மாதிரி போடுங்க. ஏன் ஓடுறீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன பொம்பளைங்க தனியா பேச்சு? அக்கா நீங்க போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அக்கா தங்கச்சின்னு பேசி பழகு. அதான் உனக்கு நல்லது, நம்ம கடைக்கு நல்லது. டேய் நாயே, என்ன காத்து இறங்கி இருக்குது? காத்தடுறா. முதல்ல இங்க ஒரு சேர் கொண்டு வந்து போடு. ஆப்பா இல்ல புல்லு போடுற. நீ காத்தடி, அத பாத்தடி. அப்பா எப்படா வெடிச்சது? டப்புன்னு வெடிச்சதுங்க. எப்படா வெடிச்சது? டப்புன்னு வெடிச்சதுங்க. எப்படா வெடிச்சது? கொஞ்சம் இருங்க, உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது, விவரம் செஞ்சு காமிக்கலாம். இப்படிதான் வெடிச்சது. பாடுவா ராஸ்கோல். ப்ளூ வாட்டர் ஸ்விம்மிங் காஸ்டியூம்ல அவளும் நானு கைய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம். காசு கொடுத்தா கூட என்னால அதை செய்ய முடியாதுடா. கற்பனையில மிதந்துட்டு இருந்த காத்தடிச்சு கருத்து புட்டியாடா பாடுவா. பாம்புடோ, எந்த நேரத்துல பாம்பு படத்தை போட்டேன். ஆஃப் பண்றா.
ஆம்பா அசையாதீங்க, அசைஞ்சா பாம்பே உனக்கு முட்டையும் பாலும் வாங்கி வச்சிடுறேன். அவனை ஒரே படம் போட்டுரு, அவன் செத்துருவான். இந்த கடைக்கு நானே முதலாளி ஆயிருவேன். அந்த எகுத்த விட்டு பொண்ணை நானே கட்டிக்கிருவேன். எப்படியாவது போட்டுரு. பாம்புடா. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, பாம்பே பாம்பே பாம்பே. பாம்பு புடுறா. என்ன பாம்புக்கு 2 பிஸ்கட் போட்டா சாப்பிட்டு போயிரும்ல? அது என்ன நாயாடா பிஸ்கட் பொறையெல்லாம் திங்கிறதுக்கு பாம்புடா. புடுறா. சரி நான் புடிச்சிடுறேன். இந்த 6501 கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். அடே நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிக்கிறேன். நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். என்னடா ரிவர்ஸ்லயே போற? அசைஞ்சிராதீங்க, அசைஞ்சிராதீங்க. ஓடியாங்க, ஓடியாங்க. அண்ணன் மேல பாம்பு. ஓடியாங்க, ஓடியாங்க. அண்ணன் மேல நல்ல பாம்பு. ஓடியாங்க. இங்க பாருங்க. இதுவா பாம்பு? என்னடா பாக்குறீங்க? எவனா ஒருத்த புடிங்கடா. பார்க்கத்தான் வந்தோம், பிடிக்க வரல. பாத்துட்டீங்கல்ல, ஆளுக்கு நல்லா எடுங்க. நான் என்ன வித்தியா காட்டுற, கலெக்ஷன் பண்றேன். நான் உன் கடனை கட்டவனா? அதுக்கு தான் பக்கத்து ஊர்லாம் சொல்லி விட்டுருக்கேன். நீ கலெக்ஷன் பண்ற நேரமாடா இது? ஐயோ பாம்பு. ஐயோ பாம்பு. அம்மா மொட்டை மண்டைய கொஞ்சம் விட மாட்டேங்கிறானே. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? சொல்லு, வெக்கப்படாத. அந்த உறவுக்கு பெயர் என்ன? கூச்சப்படாதம்மா. நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம். எங்க சொல்லு. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? என்னங்க ரொம்ப மொள்ளமா பேசுறீங்க? என்னது நான் மொள்ளமா பேசுறேனா? நான் கத்துறது கும்பகோணம் கோபுரமே இடிச்சு விழுந்திருக்க முடியும். பாலை நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானே நான் குடிக்க முடியும். ஏன் நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க. என்ன ஏடி ஒரு காது கேக்குமா? காது கேட்காதா? நான் ரெடிங்க. செல்பால் அடிச்சு போடுவேன். இவன் ரெடியா, நான் ரெடி இல்லையா? இப்ப நான் அதே அடி கேட்டேன். உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடி, நீங்க தான் ரெடி இல்ல. ஐயோ ஐயோ, இந்த செவிட்டு முண்டத்தை மொட்டை மண்டை எனக்கு கட்டி வச்சிட்டான்டா. இந்த செவிட்டு காதுக்கு 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு லோலாக் தோக்குது. அது வேற பாதி காதை மறைச்சிருச்சு. உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடிங்க. டேய் மொட்டை மண்டையா, உன்னை நான் பிச்சறேன்டா. என்னங்க பட்டிமன்ற மாட நடத்துறீங்க? ஏண்டா உன் பொண்ணு காது கேட்காதுன்னு சொல்றியாடா? சொன்னனே. யார்கிட்ட சொன்ன? உன் சிஷ்யன் கிட்ட. ஏண்டா சொன்னானா? அவன் என்ன சொன்னாரு, மறந்து போச்சு. அண்ணே, பெண் பாவம் பொல்லாது. தாலி கட்டின பாவத்துக்காக நெட்டைய சொட்டைய வாழ்ந்துருங்கண்ணே. என்னடா நெட்டையோ குட்டியோ? இந்த மொட்டை பொண்ணோட நான் வாழ முடியாது. டைவேஸ். என்னது டைவேஸா? ஏண்டா காதலிக்கிறதுக்கு முன்னால கண்ணு இருக்கா, காது இருக்கா, கற்பு இருக்கான்னு பாத்துட்டா காதலிக்கிறீங்க? தோல் சிகப்பா இருந்தா போதும், ராஜபாளையம் நாய் கவர மாதிரி கவிடுறீங்க. அதுக்கப்புறம் இதுல வச்சோம் அதுல வச்சோன்னு சொல்றீங்க. That's fine. என் பொண்ணோட வாழ போறியா இல்லையா? தொலைச்சிருவேன். No, this is cheating. Only divorce. டேய், வாழ போறியா இல்லையா? முடியாது. முடியாது. முடியாதா மொட்டை மண்டையா? என்னண்ணே ஆச்சு? ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. சுத்தம். நமக்கு இதுதான் சந்தர்ப்பம். டே மாங்கொட்ட தலையா, பணங்கொட்ட தலையா, பன்னி தலையா, கோவிடி தலையா, நரி தலையா? டேய், நீ என்ன திட்டுறியா வாழ்த்துறியான்னே தெரியல. நீ நல்ல நாள்லயே என்ன வாழ்த்த மாட்ட. உன் வாய் அசைவில் இருந்தே தெரியுது நீ என்ன திட்டுறேன்னு. எதுக்கு நெட்டையோ குட்டையோ 1 2 நான் போட்டே வைக்கிறேன். புறம்போக்கு. ஏங்க நேரமாச்சு வாங்க போய். என்னங்க நேரமாச்சு வாங்க போய் தூங்கலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். அட நேரமாச்சு வாங்க போய் தூங்கலாம். சாப்பாடு வேண்டாங்கிற?
சித்தப்பா சாமியை கைது. அவர் வந்திருக்காருப்பா. யாருமா அது? கச்சேரியில கிட்டார் வாசிச்சவரு அவர்தான்ப்பா. வாசிக்கிறவனா? அப்பாப்பா அவர் அங்கேயே நிக்க சொல்லுங்கப்பா. ஐயோ வாசிப்பு அங்கே நில்லு. ஏன் நிக்க சொல்றான்? நான் உங்களோட தானே வந்து எனக்கு என்ன தெரியும்? வலது கால் எடுத்து வச்சு வாங்க. அப்ப நானு நீ இடது கால எடுத்து வச்சு வா. சிவா வாங்க. லவ்லி ஃபிகர். என்னங்க வரும்போதே கம்பி வாத்தியத்தோட வர்றீங்க? எனக்கு எப்பப்ப எங்கெங்க நோட்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. நான் போற பாத்ரூம்ல ஒரு கிட்டார் தொங்கும், மொட்டை மாடியில ஒரு கிட்டார் தொங்கும், மரத்தடியில ஒரு கிட்டார் தொங்கும். நான் எங்கெங்க போறேனோ சைடுல அங்கங்கெல்லாம் கிட்டார் தொங்கிட்டே இருக்கு. ஆமாங்க, அண்ணனுக்கு ஒரு இலை அசைய கூடாது. அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. என்னங்க சைடு எஃபெக்ட்? நீங்க உட்காருங்க. உங்க வாசிப்பு நேத்து கேட்டல இருந்து அதை பத்தி பேசி பேசியே என் பொண்ணு உருகுறா. உங்க பொண்ணு என்ன சார், இந்த ஊரே என் வாசிப்பு கேட்டு உருகிட்டு இருக்குது. இவ்வளவு ஏன், அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது, ஜாக்சபோன் பால்ராப்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. ஆனா லண்டன் பெகடேல் சர்க்கஸ்ல ஒன் டே 50,000 பவுண்ட்ஸ் தரேன்னாங்க. வேணான்ட்ட. அட நான் பிறந்த இந்தியாவுல சாந்திலால் மோகன்லால் நான்சென்ஸ். ஒரு ஜென்டில்மேன் கிட்ட ஸ்பீச் பண்ணும்போது இடையில நொண்ணே நன்னன்ட்டு கம்முனிடுறான். சாந்திலால் மோகன்லால் என்னடா நம்ம அண்டை அடகு வச்ச கடை அதானா? திஸ் இஸ் லட்சுமிகாந்த் பியாரில்லா. அவங்கதான் மியூசிக் டைரக்டர். அவங்கதான் மியூசிக் டைரக்டரா? சார், இந்த லால் டு லால், மிக்சிங் லால், கன்ஃபியூஸ் லால். ஒரு சின்ன விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சின்ன விருந்து எனக்கு ஓகே, ஆனா இவனுக்கு அதை விடுங்க. இந்த டேட்ல அண்ணன் குவைத்துல வாசிக்க வேண்டியது. உங்க அதிர்ஷ்டம் பாருங்க, அவர் இங்க இருக்காரு. குவைத்லியா? எஸ். ஏன் போல? வாட் இஸ் திஸ் கொஸ்டின்? என்ன கடலாம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் கிட்டார் வாய்ச்சா ரோம நகரம் பத்தி எரியும் பொழுது நீ ரோமன் பிடில் வாஸ் மாதிரி இருக்காதா? அதனால நான் ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிட்டேன். சத்தம் போட்டு உச்சு கொட்டாதீங்க, வெளியில இருக்கிறதெல்லாம் உள்ள வந்துற போகுது. எனக்கு தெரியும், கை கழுவிட்டு வாங்க, போய் சாப்பிடலாம். ஏன் கை கழுவ வந்தா சோறு போட வாங்க சாப்பிட போவோம். மாட்டீங்க? நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு. அன்போடு காதலன் எழுதும் கடிதமே. வாங்க. ஆமா, உங்க அப்பா இல்ல? அவர் உள்ள இருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, அவர் வரலீங்களா? அவர் வரல, அவர் தூதன் புறாவா வந்திருக்கேன். என்னது, நீங்க புறாவா வந்திருக்கீங்களா? ஆமாங்க, அண்ணன் கூட காக்கா மாதிரி பண்ணி மாதிரி இருப்பேன்னு சொல்லுவாரு. இப்ப நான் புறாவா வந்திருக்கேன். அப்போலாம் புறாகல்ல லெட்டரை வச்சு கட்டி அனுப்புவாங்க. வேட இடையில அம்பு விட்டு அதை புடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுருவான். இப்ப கம்ப்யூட்டர் காலம் பாருங்க, அதான் நான் வந்திருக்கேன். ஆமா, உங்களை யாரும் இடையில அம்பு விட்டு கொல்லலையா? என்ன கொண்டா எவன் திங்கிறது? சீதைக்கு ராமர் அனுமாரம் அனுப்பிச்ச மாதிரி அண்ணன் என்ன அனுப்பிச்சாரு. இந்தாங்க லெட்டரு, மறக்காம வந்திருக்கேன். ஏங்க, உங்களுக்கு தங்கச்சி யாரும் இல்லையா? இல்லைங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னை முதல் முதலாக பார்த்த போது நீ என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன். என் கைகள் உன்னை தொட்ட போது என்ன நினைத்தாய்? நான் என்னை மறந்தேன். அப்படி தூக்கு. காதல்ல நீ இந்த அமராவதி, அம்பிகாவதி, ரோமியோ ஜூலியட், ஆம்லெட் இவங்களை எல்லாம் மிஞ்சிட்டேன். அம்பிகாபதி அமராவதி சரி, அது என்ன ஆம்லெட்? ஆம்லெட்னா ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்தி நடு வெங்காய மிளகாய் கிள்ளி போட்டு சொல்ற ஆம்லெட் இல்ல. நான் சொல்றது ஹாம்லெட். திஸ் இஸ் லண்டன் லவ் மேட்டர். காதல்ல நீ எல்கேஜி, உனக்கு புரியாது. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் எம்ஏ படிச்சிருக்கேன். அதை விடு. இப்ப நான் உனக்கு காதல் வித்தைகளை சொல்லி கொடுக்க போறேன். என்ன மாதிரி ஒரு அழகான வாலிபனும் உன்ன மாதிரி ஒரு கவர்ச்சி கண்ணியை தனியா சந்திக்கும் போது முதல்ல கையை தொடணும். டச் மை ஹேண்ட். என்னாச்சு? சாக்கடிச்சிருச்சு. டச் ஹியர். இப்ப என்னாச்சு? காதல் கொள்ளிக்கட்ட சுட்டுருச்சு. இப்ப நான் உன்ன தொட போறேன். ஏயா கட்டி பிடிச்ச விளையாடுறது இந்த மாதிரி கிடைச்சது? எவ்வளவு நேரம் மேல உட்கார்ந்து போயா? பாத்தியா, காதல்னாலே வில்லன் இருப்பான். நம்ம காதலுக்கு வில்லன் இல்லையே நினைச்சேன்.
இங்க பாரு மரத்து மேலேயே ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான். டேய் பாத்துடா, தலைமையில கிளமையில குதிச்சாத. வா நம்ம மரத்தை மாத்திக்குவோம். ஏன்டா கண்ணா அப்படி பாக்குற? ஏண்டாவா? என்ன ஆம்பளைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? திஸ் இஸ் மெட்ராஸ் லாங்குவேஜ். ஆம்பளைய வாமாம்போ, பொம்பளைய போடா அப்படிம்போ. அப்படியா? அப்படித்தான். நீங்க கிட்டார் வாசிக்கிறவரு, ரசிகர்கள் உள்ளத்துக்குலாம் சொந்தமானவரு. உங்களை நான் சொந்தமாக்கிக்க போறேனே, அது சரிதானான்னு யோசிக்கிறேன். என்னுடைய கிட்டார் வாசிப்பினால லட்சோப லட்சம் உள்ளங்களையும் காதுகளையும் குளிர வைக்குது. நீ என் இதய ராணி. என் இதயத்தை உங்ககிட்ட திருட்டு கொடுத்துட்ட. நீயும் நானும் கிட்டாரும் கம்பியும் போலவும் ட்ரம்பெட்டும் சைடும் மாதிரியும். வழக்கமா எல்லா ஆம்பளைங்களும் சொல்றதான் நீங்களும் சொல்றீங்க. ஏய், லவ்ங்கிறது யூசுவல் ஃபார்முலா. அதுக்காக யாரும் பண்ணாமல இருக்காங்க. கம் ஆன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நான் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன். எல்லாமே என்கிட்ட ஃபாரின் டைப்ல தான் இருக்கும். 500 வருஷம் நாங்க அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் ஃப்ரண்ட்ல வச்சிட்டு மேரேஜ் மட்டும் பேக்ல வச்சுக்கலாம். அதான் முடியாது. ஏண்டா முடியாது? வந்துட்டான் பொண்டாட்டி தினவன். முதல்ல தாலியை கட்டு, மத்ததெல்லாம் அப்புறம். அங்கிள், நம்ம நாட்டுக்கு உன்னோட நாகரிகம் ஒத்து வராதுப்பா. இந்த பாரு, நீங்க 2 பேரும் வயலு வாய்க்கா வரப்புன்னு சுத்துறத ஊர்க்காரங்க எல்லாம் பாத்துட்டாங்க. முதல்ல கல்யாணத்தை பண்ணு. என்ன கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். ஏயா இப்ப நான் என்ன 5008 5020 நான் சொன்னேன்? அவசரப்படாத. என்ன ஒரு மாதிரியா பேசுற? இதெல்லாம் வீட்டுல கேட்கணும்பா. என் பொண்ணை தொடும்போது என்கிட்ட கேட்டா தொட்ட? டேய் மாமா, இந்த மாதிரி நீ அவசரப்பட்டு தான் எங்க அக்காவை அடிச்சு கொன்னு தனியா உட்கார்ந்து தின்னுக்கிற. திஸ் இஸ் லவ். இதுல அவசரப்படக்கூடாது. பெருசா மீச வச்சிருக்கிற உனக்கெல்லாம் இத பத்தி புரியாது. நான் வீட்டுக்கு போய் இத பத்தி தீர யோசனை பண்ணி உனக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவை என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறேன். ஓகே, வர்றேன். ஹாய் டார்லிங், ஐ வில் மீட் அகைன். ஓ, திஸ் கிஸ் நான் மறந்தே போயிட்டேன். கேட்ச். எல்லாரும் எக்ஸ்கியூஸ் பண்ணா 1 2 3 தான் சொல்லுவாங்க. இவன் கொட்டடி சொல்லி கொடுக்கான். என்னங்க பார்த்தா தெரியல? தேக பயிற்சி. இந்த காலத்துல ஒவ்வொரு பொம்பளைங்களும் கண்டிப்பா தேக பயிற்சி பண்ணணும்பா. ஏன்னா ஆம்பளை பசங்க பண்ற அட்டகாசம் இருக்குது. ஐயோ, அதனால அவங்க கிட்ட இருந்து சமாளிக்க ஒவ்வொரு பெண்ணும் உடம்ப இரும்பு மாதிரி வச்சிருக்கணும். இப்ப பாரு என்ன மாதிரி. இந்த மாதிரி இருந்தா உன் மகளை எவன் கட்டிக்கிறான்? ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. ஆமா, நீ மட்டும் தனியா வந்திருக்க. உன் கூட ஒருத்தர் வருவானே, குந்தனா வாசிப்பு எங்க? அவர் ரொம்ப கவலையா இருக்காருங்க. என்ன கவலை? நீங்க ஏதோ தாலி கட்ட சொன்னீங்களா? அவர் மெட்ராஸ் போயிட்டு வந்தா முடிவு எடுப்பாராம். தாலி தானே கட்ட சொன்னேன், அணையவா கட்ட சொன்னேன். அணை கட்டுறது ரொம்ப ஈஸிங்க, தாலி கட்டுறது ரொம்ப சிக்கலுங்க. என்ன இது லவ் பண்றது? அந்த என்ன அடிச்சா? நீ தானே கூட வந்த. அடே, காதலிக்கிறவன கூட மன்னிச்சிடலாம், ஆனா காதலுக்கு செட்டப் பண்ணி கொடுக்கிற ஒன்ன மாதிரி ஆளுங்களை மன்னிக்கவே கூடாது. தூக்கி போட்டு மிதிக்கணும். ஏண்டா மெட்ராஸ்ல இருந்து பேண்ட் செட்ட போட்டுக்கிட்டு வந்து இங்க உள்ள பொம்பளைங்களை காதலிப்பீங்க, அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிருவீங்க. கிராமத்துல இருக்க நாங்கெல்லாம் என்ன இழிச்ச வாயினடா. ஒழுங்கா நாம வெளியே வா. நான் ஒழுங்கா நாமள இல்ல. அப்பப்பா அவர் அடிக்காதீங்கப்பா, அவர் பாவிப்பா. அப்படியாடா? ஆமாங்க. அப்படின்னா நான் சொல்றது கேப்பியா? கேக்குறேங்க. நீ என்ன பண்ற? உன் துந்தனா வாசி கிட்ட போய் உங்க மாமா வீட்டுல புது சட்டை புது வேட்டி கொடுத்து விருந்து வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு தள்ளிட்டு வந்துரு. அருமையான விருந்து வச்சிடறேன். அருமையான விருந்துன்னா? தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னான்ல, வச்சிரு. இந்த விருந்தா? இதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். குடுக்கறதா குடுக்குறீங்க, கொஞ்சம் காரம் சாரமா கொடுங்க. வேணான்னு சொல்லுவாரு, நீங்க விட்டுறாதீங்க. அவர் கத்துனாலும் சரி கதறினாலும் சரி நீங்க குடுக்கற குடுங்க. நான் இப்பவே போய் கூட்டி வந்துடுறேன். நிக்காதே, ஓடு. என்ன வாடா, அந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன். அவங்க அப்பா என்ன சொன்னா? அத பத்தி அவர் கவலைப்படல. என்ன உங்க அசிஸ்டன்ட்னு தெரிஞ்சதும் என்ன வரவேற்பு தெரியுமா? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், மாட்டேன்னு சொன்னேன். என்ன உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்களே. இதான் சாக்குன்னு ஒரு புடி புடிச்சிருப்பிய நீ. ஆமா, சின்ன விருந்துனாலும் என் எலும்பே உடைஞ்சு போச்சுல. எலும்பா? எதுவும் போட்டாங்களா? இல்லண்ணே, நல்லி எலும்பு. நல்லி? ஆமா. நீங்க மெட்ராஸ் போறதுக்குள்ள உங்களுக்கு புது வேட்டி புது சட்டை எடுத்து கொடுத்து பெரிய விருந்தே வைக்க போறாங்களா. அவன் ஜென்டில்மேன். ஆமா. அப்புறம் என்ன, போலாமா? போலாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என்னுடைய பாப்புலாரிட்டி, பர்சனாலிட்டி, கெபாசிட்டி, யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் சிட்டி இதையெல்லாம் பார்த்து எனக்கு அவங்க ஒரு ஆடம்பரமான தடபுடலான வரவேற்புகள் கொடுக்கலாம், நடக்கலாம்.
இதையெல்லாம் பார்த்து பொறாமையில நீ கண்ணீர் வடிக்க கூடாது. ஏச்சே, நான் எதுக்குன்னு கண்ணீர் வடிக்க போறேன்? ஓகே? ஓகே. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் எவரிபடி. இப்பதான் நீங்க எல்லாம் மனுஷனுக்கு ஆகி இருக்கிறீங்க. இந்த தாலி கட்டுற பிரச்சனைய பின்னால வச்சுக்கலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறீங்களா? வெரி குட். இந்த பிரமாதமான கிட்டார் பிளேயரை தாலி கட்டு, ஆடு கட்டு, மாடு கட்டுன்னு நியூசன்ஸ் கொடுக்காம விட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். திஸ் இஸ் கேட்ச். ஏதோ உங்க சம்பிரதாயப்படி வருங்கால மாப்பிளைக்கு புதுசா வேட்டியும் சட்டையும் கட்ட சொல்லி விருந்து கொடுக்கலாம்னு சொன்னீங்களாமே, கரெக்ட் டிசிஷன். எங்க வேட்டி சட்டை? தேங்க்ஸ். அங்கிள், எங்க வருங்கால டார்லிங்? முதல்ல வேட்டி சட்டையை கட்டுங்க, பொண்ணு பின்னால. யார் இந்த தோல் தலைய? நம்ம சொந்தக்காரர். யுவர் ரிலேஷன். நைஸ் ஹெட், கோ பேக். Hey, who is that lady? இவங்களும் நம்ம Your சொந்தக்காரர். relation? All is good. Yes, come back. இன்னும் வரும்போது சட்டை போட்டிருந்தான். அங்கிள், ஓகே, வாங்க விருந்து சாப்பிடலாம். ஆமா, எங்க என் டார்லிங்? முக்கம்மா. மூக்கம்மாவா? அதான்டா நான் வச்ச பேரு. சீக்கிரம் வாமா. இத வந்துட்டேன்ப்பா. என்னையா இது? கல்யாண பொண்ணு, மாலை போடுமா. கட்டா தாலிய. என்ன மேனுது? விருந்துன்னு வேட்டி சட்டையெல்லாம் கொடுத்துட்டு இப்ப தாலி கட்ட சொல்ற? அடிச்சி கட்டா தாலிய. பேசாம தாலியை கட்டிட்டு பயில்வா உயிரோட உன்ன வாழை மரத்துல வச்சு கட்டி அதோட கித்தாரை சேர்த்து ஆத்தோட அனுப்பிச்சுவாரு. அப்புறம் அனாத பணமாயிடுவ. Shut up your nonsense. It is wrong. எல்லாருமா சேர்ந்து என்ன பிளாக்மெயில் பண்றீங்க. இது தப்பு. எதுடா தப்பு? என் பொண்ணை தொட்டு தப்பு இல்ல, தாலி கட்ட சொல்றது தப்பா? பார், ஒழுங்கா தாலியை கட்டிரு, இல்ல உன் உடம்புல இருந்து நரம்பா உருவி கிட்டார் வாசிடுவேன். கட்டா. கட்டணுங்க மாமா. ஏனுங்க மாமா? இந்த தாலி கட்டும் போதுங்க மாமா கெட்டி மேடெல்லாம் கொட்டுவாங்களே மாமா, அது இல்லீங்களா மாமா? நான் வாசிக்கிறேன். டேய் எட்டப்பா, கூட இருந்தே குழி வெட்டிட்டியாடா. நீ கட்டு, அது கொட்டும். எங்கம்மா கழுத்து? ஓ, மேல மாத்திட்டாங்களா? வணக்கம் வணக்கம். என்னங்க தாலி கீலின்னு ஒரே அமக்களமா இருக்கு, மாலையும் கழுத்துமா நிக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டிப்பட்டி அம்மன் கோயில்ல உங்க ஆட்டமாச்சே. ஆட்டமா? அதாங்க கரகாட்டம். யார் ஆடுறது? நம்ம மூக்கமாதான். நீ கரகாட்டுக்காரியா? டேய் மாமா, டேய், டேய் காலேஜ் போடுன்னு சொன்னியடா. ஆமாண்ணே, அந்த பொண்ணு சுடிதார் போட்டுருச்சு. ஐயோ, சுடிதார் போட்டவங்க எல்லாம் காலேஜ் பொண்ணுங்களா? டேய், இந்த சுடிதாரை இப்போ காலேஜ்ல படிக்கிறவன் போடுறான், கம்பி மேல நடக்கிறவனும் போடுறான், பூம்பூ மாட்டுக்காரியும் போடுறான். இந்த சுடிதாரை போட்டா 50 வயசு கிழவியும் 30 வயசு குறைச்சு காட்டு. அப்படி கிழவிங்களை கல்யாணம் பண்ணி செத்து போறவங்க பல பேரு. அந்த சுடிதாருக்கு பின்னால அலைஞ்சவங்க ரொம்ப பேரு. அந்த வரிசையிலேயே என்னையும் சேர்த்துட்டியாடா. அட விடுங்கண்ணே, நீங்க அழகான பொண்ணாவளை கட்டி இருக்கீங்க. அண்ணே, நாம எல்லாம் ஒன்னா வந்தோம், ஒன்னா இருந்தோம். இப்ப தனியா அந்த கிராமத்திலேயே விட்டுட்டு போறோம். நீங்க இந்த அண்ணியோடவும் அந்த மாமாவோடையும். அண்ணியோட இருக்கு சொன்ன ஓகே, இந்த பண்ணியோட இருக்கு. அண்ணே, கரகாட்ட ப்ரோகிராம் கவனிச்சுக்கங்கண்ணே. அண்ணி, இந்தாங்க உங்க சீதனம். எங்கிருந்தாலும் வாழ்க. அட ஏப்பா அழுவுற? இந்தியாவிலேயே கரகாட்டத்துக்கு கிட்டார் வாச்சது நான் ஒருத்தனா தான் இருக்க முடியும். என்னைய அங்க போய் ரோட்டு குத்துற? இதோட 6வது வருஷம் இந்த பொண்ணுக்கு நான் நோட்டு குத்துறேன். நேத்து வந்த ஆளு நீ யாரையா கேட்கறது? அது என் சம்சாரமப்பா. அட இரியா, நாங்க மட்டும் இல்ல, மேட்டுப்பட்டி பண்ணையாரு, காட்டுப்பட்டி கந்தசாமி, இன்னும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து நோட்டை குத்துவாங்க. அந்த இடமே நிறைஞ்சு போயிடும். இப்படிதான் என் சம்சாரம். போன வருஷம் இந்த கரகாட்டத்தை பார்க்க கூடாதுன்னு சொன்னா அவன் நான் ஒதுக்கி வச்சுட்டேன். இந்த திருவிழாவில இந்த பொண்ணு தான் வருஷம் வந்து ஆடணும், நாங்கெல்லாம் நோட்டு குத்தணும். இப்படி திரும்பமா குயில பூடுச்சு கூண்டுல அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடுச்சு கால உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி ஆடும் ஐயா, இது எப்படி பாடும் ஐயா? ஓஹோ,
என்னடா எல்லாம் குருவுக்காகத்தான். கூத்துல கஷ்டப்பட்டு பாட போறீங்கல்ல, உங்க தொண்டை கெட்ட கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுக்கு, மிளகு, திப்பிலி, பனகற்கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு குருவுக்கு எப்பப்ப என்னென்ன தேவைப்படுதுங்கறத புரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு. நீ தாண்டா உண்மையான சிஷ்யன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம். நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பின்ன நான் 2 மனுஷனாயா? இதுக்கு ஒண்ணும் குறைக்கல இல்ல. கடைக்கு வந்து வாங்கி குடிச்சா வாங்கி தூக்கி தெரிஞ்சது இல்ல. வாங்கின கடையில கொடுக்கணும்னு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். இந்த கூத்து முடிஞ்சதும் தந்துடுறேங்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல பணத்தை கொடு. வெட்டியில கைய வச்ச கைய வெட்டிவிட வெட்டி. உனக்கு அவர் எவ்வளவு இருக்கணும்? 30 ரூபா. 30 ரூபா பிச்சை காசு. இந்தாயா, போயா. எனக்கு முன்னாடி என் குருவை திட்டினா எனக்கு என்ன மரியாதை இருக்க? கண்ணா, என் மானத்தை காப்பாத்திட்டடா. இது என்னன்னே சாதாரண, இன்னும் என்னென்னமோ செய்ய போறேனே. ஆமா, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏதுடா? இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? ஆஹா. இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். ஓஹோ, கிட்னின்னா மூளைன்னு அர்த்தமா? ஆமா, ஓ மூளைக்கு எவன்டா பணம் கொடுக்குறான்? கொடுத்துருக்கானே. நீ எப்பதான் திருத்த போற? என்கிட்ட இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு இத செட்டியார் கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? குருவே, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? இவன் ஒருத்தன் இன்னும் சாதகமே ஆரம்பிக்கல. ஏமா, அண்டாவை நான் செட்டியார் கிட்ட வச்சேன்னு எவன் சொன்னது? நீங்க சொன்னீங்கன்னா இவரு கொண்டு வந்து வச்சாரு. செட்டியார, நீங்க போங்க. எம்மாடி, அந்த கதவை கொஞ்சம் லேசா பொத்துனா அப்புறம் சாத்து. அண்ணே, செலவு போக இவ்வளவு தானே பாக்கி. ஏண்டா, என் வீட்டு அண்டாவை அடகு வச்சு எனக்கே திப்பனி கல்கண்டு வாங்கி கொடுக்குறேன். உக்காண்டி சிகரெட், அதுவும் சாதாரண சிகரெட் நீங்க குடிக்க மாட்டீங்க. இந்தாங்க நெட்டி. தாங்க ஒரு டீ கொடுப்பா. என்னண்ணே தொண்டையில பத்து போட்டிருக்கீங்க? விடிய விடிய கூத்துல கத்துனல்ல, அதான் தொண்டையில ஒரே புண்ணா போச்சு. நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவங்கடா. என்ன சொல்றீங்க? கூத்த பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனா இந்த கூத்துக்காரனுக்கு ஒரு ஜான் வயிறு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்குதுங்கிறே மறந்துடுறாங்க. கலைஞனை பாராட்டுற பெருந்தன்மை இவங்களுக்கு இல்லடா. ஆமாண்ணே, நம்ம திறமையை பாராட்டி குறைஞ்சது 10 ரூபா காசு கிடைச்சிருக்கணும். அந்த வகையில் நீ எவ்வளவோ மேல். உனக்காவது ஒருத்த மாலை போட்டானே, அதை விடுங்கண்ணே, அது அவங்க திறமையை பொறுத்தது. ஓஹோ, என்னை விட நீ திறமசாலிங்கிற. பக்ரி, நீ அடிக்கடி நான் குரு நீ சிஷ்யன்கிறதே மறந்துடா. பக்ரி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க அந்த மாலை காசு? போய் அப்ப பேசிடுவோம். இருடா, என்னது மாலை? அது வந்துண்ணே, இருடா, என்ன அது மாலை? நேற்று கூத்துல ஒரு மாலை வாங்கி போட சொன்னார். மாலை 12 ரூபா. இவர் 10 ரூபா கொடுத்தாரு. நீ இது 2 ரூபா கொடுக்கணும்ல? கொடுக்கணும். ஓ, கதை அப்படி போகுதா? ஐயா, அந்த 2 ரூபா நான் தரேன், நீங்க போங்க. சார், இதுதான் திறமையா? அண்ணே பதறாத, உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். எப்படா உனக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி வேணும். என்ன கிட்னியோப்பா? எனக்கு வெறும் கூத்து மட்டும் தான் தெரியுது. நீ என்னென்னமோ கத்து வச்சிருக்க. வெறும் கூத்த நம்பினா புண்ணியம் இல்லண்ணே. அதை ஏற கட்டிட்டு வாங்க சினிமாவில் போய் சேர்ந்துருவோம். சினிமாவில் சேர்றதா? அப்பா, பொன்னி, ராணி, மீனாட்சி எல்லாம் வண்டி கட்டிட்டு சினிமாக்கு போறாங்க. நானும் போயிட்டு வரட்டா? சரி போ. அண்ணே, பாத்தீங்களா, நேத்து நம்ம கூத்துக்கு இதெல்லாம் வந்துச்சீங்களா? நீ சினிமாட உடனே வண்டி கட்டி போகுதுங்க. எல்லாம் சினிமா மோகம்னே. சினிமாவில் சேர்ந்தா சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம். ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா. அண்ணே, பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. எதுக்கு பக்கிரசாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிற? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன்னே. நீதான் கூத்தாடுறவனாச்சா, உனக்கு ஏன் இந்த பாட்டெல்லாம்? அதை என்ன கேக்குறீங்க? உன் கடையில எச்சு கிளாஸ் இருந்தா கூட 4 காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத பயில்கிட்ட வேலை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஒண்ணும் தெரியாத பயிலா? யாரை சொல்ற? அதான் அந்த கூத்துவாத்தியா இருக்கானே, பாவனசாமி, அந்த பயிலத்தையும் சொல்றேன். ஏப்பா, உன் குருவே அப்படி சொல்ற? அந்த எனக்கு குரு. அவன் கூத்தெல்லாம் எவனே ரசிக்கிறான். இப்ப எல்லாம் காலம் மாறி வாயா சினிமாவில சேர்ந்தலாம் சொன்னேன். பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு எங்கேயோ ஊரு சுத்த போயிட்டான். அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டாங்குது. நீங்க போடுங்க பாட்ட. வாங்க குருவே. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேக் கத்துக்கிறேன். இதெல்லாம் கத்துக்கிட்டா தானே சினிமாக்காரங்கள்ட்ட சாந்தி இருக்கும் போது கௌரவமா இருக்கும். போடா, இது என்னடா பிரேக்? இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் என் கைவசம் இருக்கு. அப்படி என்ன, ஏன் எனக்கு கத்து கொடுக்கல? அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா?
இப்பதானே உன் மேல முழு நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ணா எனக்கு கத்து கொடுங்கண்ணே. ஆரம்பிச்சிடலாங்கய்யா? ஆமண்ணே. இப்பவே வா. ஆமண்ணே. சரி ஆரம்பிச்சிருவோம். இருங்க இருங்க. நீங்க குருநாதரு முத பிரேக் கத்துக்கிறேன். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கிக்க. ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்கண்ணே. இதுதான் பிரேக். பிரேக். இது ஜெர்மன் பிரேக். இது ரஷ்யன் பிரேக். இது ஜெர்மன் பிரேக். இது சீக்கிர பிரேக். அடுத்தவங்க உள்ள வா. பிரேக் தான். பிரேக் தான். மார்கோ மார்கோ மாருகோயா. அட மார்கோ மார்கோ மாருகோ. ஆளை பார்த்தா அட்டகாசமா இருக்காரு. இவர் சினிமாக்காரரா தான் இருப்பாரு. பக்கிரி வேற கூட வரல. தனியாவே புடிச்சு சான்ஸ் வாங்கிடுவோம். வணக்கம் சார். சார் நீங்க சினிமா ஷூட்டிங் வந்திருக்கீங்களா? டைரக்டர் சார் உங்களுக்கு தெரியுங்களா? டைரக்டரா? அவன் என் தம்பி தான். ஓ டைரக்டர் உங்க தம்பிங்களா? ரொம்ப நல்லதா போச்சு சார். சார் உங்க டைரக்டர் தம்பி கிட்ட சொல்லி சினிமாவில் நான் நடிக்க ஒரு வேஷம் வாங்கி கொடுங்க சார். ஏயா நடிக்கிறது அவ்வளவு சாதாரண போச்சா? உனக்கு என்ன தெரியும்? நான் இந்த ஊர் கூத்துவாதியாருங்க. கூத்துவாத்தியாருக்கு சான்ஸ் கிடையாது. ஐயோ சாமி மகராச, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு வேஷமாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். உங்களை நான் வாழ்க்கை பூரா இந்த நாடாவை இதுக்கு முன்னால் நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். எலிசத்த நாத்தம். இந்த நாத்தத்தை நான் ரொம்ப நாளா அனுபவிச்சிருக்கிறேன். ஆக மொத்தம் இந்த நாடா என் கூடவே பழக்கப்பட்ட நாடா. சார் சார் கொஞ்சம் திரும்புறீங்களா? ஏண்டா டைரக்டர் உங்க தம்பியா? கொஞ்சம் இருங்க சார். கொஞ்சம் திருட்டு பய. ஐயோ அவசரத்துல எதையோ தூக்கி அடிச்சுட்டு போட்டு இருக்குது.